வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா YURI YSM999DX அப்படிங்கிற ஒரு DTH அல்லது கேபிள் டிவி டிஷ் ஆண்டனா இதற்கான சிக்னல் எடுத்து நம்ம செட் பண்ணக்கூடிய ஒரு டிஜிட்டல் சேட்டலைட் ஃபைண்டர், அதாவது ஒரு டிஜிட்டல் சிக்னல் மீட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மீட்டரை யார் யூஸ் பண்ணுவாங்க, எதற்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபிள் டிவி டிஷ் ஆண்டனா இன்ஸ்டால் பண்ணக்கூடிய டெக்னீஷியன் மற்றும் DTH டிஷ் ஆண்டனா இன்ஸ்டால் பண்ணக்கூடிய டெக்னீஷியன்ஸ் இதை யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த டிஷ் ஆண்டனாவை ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணும்போது கரெக்டான டைரெக்ஷனில், கரெக்டான பொசிஷனில், சரியான அளவு சிக்னலை ரிசீவ் பண்ணக்கூடிய வகையில் அது இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணி ப்ராப்பராக அதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக தான் இந்த டிஜிட்டல் சிக்னல் மீட்டர் யூஸ் ஆகுது. இந்த மீட்டர் நான் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகுது. 2021 வாங்கினேன். நான் வாங்கும்போது இதனுடைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா 3500 ரூபாய் இருந்தது. இப்போது இந்த மாடல் கிடைக்கிறதும் இல்லை, ப்ளஸ் ரேட்டும் அந்த ரேட்டுக்கு கிடைக்கிறதில்ல. ஒருவேளை இந்த மீட்டர் கிடச்சிதுன்னா நான் உங்களுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்லேயோ அல்லது டிஸ்கிரிப்ஷன்லேயோ டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த மீட்டரை சூஸ் பண்ணதுக்கு மெயின் அட்வான்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா, இதனுடைய பேட்டரி பேக்கப் 7.4 வோல்ட்டில் 2500 mAh பேட்டரி இருக்குது. ப்ளஸ்ஸு சவுண்டு ப்ளஸ் லைட் இண்டிகேஷன், சிக்னல் லாக் ஆகிடுச்சு அப்படிங்கிறது இண்டிகேஷன் இருக்குது. LNB ஷார்ட் சர்க்யூட் ப்ராடக்ட் இருக்குது. இது இல்லாமல் இன்னும் நிறைய ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் இதனுடைய அன்பாக்சிங் பண்ணி இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ இதுதான் பாக்ஸ் பேக்கிங். நல்லா நீட்டாக சேஃபாக கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் சேஃபாக வந்தது. பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். ஸோ பாக்ஸ்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் இதில் யூசர் மேனுவலில் பிரிண்ட் ஆகிருக்க மாடலுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ யூசர் மேனுவலுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஒரு கேரி கேஸ் பேக் கொடுத்துருக்காங்க. நம்ம மீட்டரை வெளியில் எங்கேயாவது எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கான கேரி பேகு. அதற்கடுத்து நம்மளுடைய மீட்டரை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அதற்கடுத்து ஒரு பெல்ட்டு கேரி ஸ்ட்ரிப் கொடுத்துருக்காங்க. அதாவது மீட்டரை வந்து இந்த ரெண்டு எண்ட்லேயும் லாக் பண்ணிவிட்டு நம்ம கழுத்துலையோ அல்லது நம்ம பாடியில் ஏதாவது ஒரு இடத்துல லாக் பண்ணிக்கிட்டு இதை யூஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா இப்போ எங்கேயாவது சுவரில் ஏறி நம்ம டிஷ் இன்ஸ்டால் பண்ணிகிட்ருப்போம். அப்போ மீட்ரு கையிலேருந்து ஸ்லிப் ஆனால் கீழே வந்து உடஞ்சிரும். ஸோ அதற்காக இந்த பெல்ட்டை வச்சு லாக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி மீட்டரில் இந்த ஹோல்லையும் போட்டு நம்ம கழுத்தில் லாக் பண்ணி ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து இது மெயின் மீட்ரு. ஸோ அதற்கடுத்து மைக்ரோ USB டு மினி USB சார்ஜிங்காக கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர், சாஃப்ட்வேர் அப்டேட் இதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதற்கடுத்து ஒரு ஸ்க்ரீன் கார்டு கொடுத்துருக்காங்க மீட்டருக்கு. ஸோ இதுதான் மெயின் மீட்டர். ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த நார்மல் ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிட்டு இந்த ஸ்க்ரீன் கார்டு, ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டண்ட்டு கார்டை நம்ம ஒட்டிக்கலாம். ஸோ இது எல்லாம் தான் நம்மளுடைய மீட்டர் பாக்ஸில் வருது. ஸோ இதுதான் மீட்டருக்கு ஒரு ஹெவியான கவர் கொடுத்துருக்காங்க. உயரம் கம்மியான டிஸ்டன்ஸில் இருந்தோ அல்லது நம்ம கீழே வைக்கும்போதே எந்த ஒரு டேமேஜும் ஆகாமல் மீட்டரை சேவ் பண்ணுறதுக்கு. மீட்டருடைய ஃப்ரண்ட் வியூ டிஸ்பிளே இது தான். மாடல் நம்பர் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கான சார்ஜிங் போர்ட்டு, USB போர்ட்டு. மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம DTH ஆண்டனாலேருந்து வரக்கூடிய சிக்னலை கனெக்ட் பண்ணுறதுக்கு கனெக்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்து டார்ச் கொடுத்துருக்காங்க. நல்லா பவர்ஃபுல்லாகவே இருக்குது, நல்ல வெளிச்சம் இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு மீட்டரை ஆன் பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு இம்ப்ரெஷன் காட்டிடுறேன். ஸோ பவர் பட்டன் அழுத்தி பிடிச்சோன்னே இந்த மாதிரி ஆன் ஆகுது. ஸோ ஓப்பன் லைட்டில் உட்காந்து எடுக்கிறதுனால உங்களுக்கு இது டிஸ்பிளே எதுவும் கிளியராக தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ சேட்டலைட் செட்டிங், அதுக்கடுத்து சிக்னல் ஸ்கேனு, ஸோ அதுக்கடுத்து டூல்ஸு, சேட்டலைட்டு டிரான்ஸ்பாண்டர் இதெல்லாம் எடிட் மற்றும் புதுசாக ஆட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிக்னல் ஸ்கேனில் போயிட்டு தான் இதுக்கான கீழே இருக்க பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலாக இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்னலுடைய குவாலிட்டி இங்கேயும் டிஜிட்டல் கேரக்டரில் டிஸ்பிளே ஆகும். இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். மெக்கானிக்கல் கேம்பஸ் அந்தளவுக்கு ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகிறதில்ல. ஸோ ஸ்ட்ரக் ஆகிக்குது. ஸோ இந்த கீஸை யூஸ் பண்ணி தான் நம்ம இது பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த சிக்னல் ஸ்கேன் அப்படிங்கிற ஆப்ஷனில் கொண்டு போயிட்டு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா
ஸோ இங்கே வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஏர்டெல் டிஷ்ஷுக்கான ஸ்க்ரீன் இது. ஸோ அந்த செட்டிங்கில் உள்ளே போயிருக்கோம். ஒருவேளை நம்ம டிடிஹெச்சை கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா சிக்னல் குவாலிட்டி கீழே காட்டும். ஸோ இது ரிட்டன் பேக் போய்க்கலாம். ஒருவேளை நம்ம சேட்டலைட்டை மாற்றி பார்க்கணும் அப்படிங்கிறத சன்டைரெக்ட் அந்த மாதிரி சூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா சேட்டலைட் செட்டிங்குள்ளே ஓகே கொடுத்து உள்ளே போனோம்னா வரிசையாக இங்கே லிஸ்ட் இருக்கும். நம்ம இந்த கர்சரை அட்ஜஸ்ட் பண்ணும்போது நமக்கு இங்கே என்ன பிராண்டு நம்ம டிஷ்ஷை யூஸ் பண்ணுறோமோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஏர்டெல் சூஸ் பண்ணியிருந்தேன். டிஷ் டிவி, வீடியோகான், பிக் டிவி, அப்புறம் நிறையா இருக்குது. நம்ம மெயினாக யூஸ் பண்ணக்கூடியது ஏர்டெல், சன்டைரெக்ட், டாடா ஸ்கை, டிஷ் டிவி, வீடியோகான் இதுதான். ஸோ மீதியெல்லாம் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி நம்ம இதனுடைய சிக்னல் எடுத்துக்கலாம் டிடிஹெச் மற்றும் கேபிள் டிவி டிஷ்ஷுக்கு. ஸோ டார்ச் லைட் நல்லா பிரைட்டாக தான் இருக்குது. ஸோ டார்ச் லைட்டுக்குன்னு செப்பரேட்டாக பட்டன் கொடுத்துருக்காங்க. ஒன் டைம் ப்ரெஸ் பண்ணும்போது ஆன் ஆயிரும், அகைன் ஒன் டைம் ப்ரெஸ் பண்ணும்போது ஆஃப் ஆகிடும். பட்டன்லாம் நல்லா குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் ஆன் ஆஃப்க்கு ஒரு பட்டன், டார்ச் லைட்டு, செட்டிங்ஸ் சூஸ் பண்ணுறதுக்கு பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் பட்டன் அகைன் கண்டினியூவாக ப்ரெஸ் பண்ணி பிடிக்கும்போது நமக்கு யூனிட் ஆஃப் ஆகிடுது. ஸோ நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் இருக்குது, நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மீட்டரை நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இதனுடைய ஃபீட்பேக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மற்ற டெக்னீஷியன்களும் இதை பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். ஸோ எனக்கு இந்த மீட்டரை பற்றி ரொம்ப டீப்பாக விஷயங்கள் தெரியாது. நான் சொன்ன விஷயங்கள் ஏதாவது தவறுகள் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. அதில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் அதை கரெக்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் சிக்னல் எடுத்து யூஸ் பண்ணுவேன், டிஷ்ஷை இன்ஸ்டால் பண்ணுவோம், அவ்வளோதான். கேபிள் டிவி டிஷ்ஷுக்கு எப்படி செட்டிங்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி எனக்கு ஐடியா இல்லை. ஒருவேளை நான் ஃப்யூச்சரில் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா அதை பற்றி தெளிவாக நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் அடுத்து இதே போல் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.